இலக்கண முறைப்படி பிழையுடையது. வளாநிலை என்பது பிழை இல்லாதது. ஓகேங்களா? இங்க பாருங்க, வலு செலியன் வந்தது அப்படின்னு கேட்கிற. என்னது? திணை வலு. செலியன் வந்தது திணை வலு. திணை வளாநிலைனா செலியன் வந்தான். வளாநிலை என்பது இலக்கண முறைப்படி அமைந்தது, பிழை இல்லாதது. செலியன் வந்தான் அப்படின்னா திணை வளாநிலை, செலியன் வந்தது அப்படின்னா திணை வலு. இங்க பாருங்க, கண்ணகி உண்டான், உண்டால் வரணும். கண்ணை உண்டான் என்பது பால் வலு, கண்ணை உண்டால் என்பது வளாநிலை. நீ வந்தேன் என்பது இடவலு, நீ வந்தாய் என்பது இடவளாநிலை. நேற்று வருவான் என்பது காலவலு, நேற்று வந்தான், நேற்று முடிந்தது, வந்தான் என்பது வளாநிலை. ஒரு விரலை காட்டி சிறியது பெரியது என்று கேட்டால் அது வினாவலு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது கேட்டால் அது வளாநிலை, வினா வளாநிலை. அடுத்து விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவுக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடை அளித்தால் அது விடை வலு. கண்ணன் எங்கே இருக்க என்ற வினாவுக்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்க என்று விடை அளித்தால் வளாநிலை. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது வலு, மரபு வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்று கூறுவதுதான் மரபு வளாநிலை ஆகும். ஓகேங்களா? இதெல்லாமே வலு வளாநிலை 7 வகையில் பார்த்துருக்கோம், பார்த்துக்கணும். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனைக்கு? 42. இந்த 42 எழுத்துக்கள்ல 40 எழுத்துக்கு நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்து குறில் எழுத்துக்கள். அது எந்தெந்த வரிசைமுறை எழுத்துக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓர் எழுத்து ஒரு 40 உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 6. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. அதாவது உயிரெழுத்துக்கள் இல்ல நெடில் எழுத்துக்கள் இருக்கு, 7 இருக்கு. ஆனா இந்த 6 எழுத்துக்களுக்கு மட்டும்தான் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்றோம் உயிர் எழுத்துக்கள்ல. அடுத்து மகர வரிசையில பாருங்க, ஒரு 6 எழுத்து. மா, மீ, மூ, மே, மை, மூ. தகர வரிசையில ஒரு 5 எழுத்து. இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழியில் பல பொருட்களை குறிக்கக்கூடியது. பா வரிசை பகர வரிசையில ஒரு 5 எழுத்து. அடுத்து நகர வரிசையில 5 எழுத்து. ககர வரிசையில 4 எழுத்து. சகர வரிசையில 4 எழுத்து. மகர வரிசையில 4 எழுத்து. யகர வரிசை யா ஒரு எழுத்து. அடுத்து குறியெழுத்து ஓரெழுத்து ஒரு குறியெழுத்து 2 தான். என்னது? நோ, து. நோ, து. இது 2 மட்டும் தான் குறில் எழுத்து. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வலு அமைதி எடுத்துக்காட்டு. வலு அமைதி என்னன்னா, அதாவது இலக்கண முறைப்படியே பிழை, இலக்கண முறைப்படி பிழையாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களா பிழை என்று கூறுவது வலு அமைதி. என் அம்மை வந்தாள், என் அம்மை வந்தாள் திணை வலு அமைதி. பாடா ராசா வாடா கண்ணா என்று அழைப்பது பால், பால் வலு அமைதி. அடுத்து இந்த மாறன் ஒரு நாளும் பொய்க்கூற மாட்டேன், இது இட வலு அமைதி. குடியரசு நாளை தமிழகம் வருவார் வருகிறான்னு சொல்றோம், இது கால வலு அமைதி. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பாட வேண்டும், இது பாதையோட பாடல். கத்தும் குயிலோசை, குயிலோசை குயிலுடைய அந்த ஒலி மரபு குயில் கூவும் மயில் அகவும், குயில் கூவுன்னு வரல, கத்தும் குயிலோசை அந்த பாடலுக்கு அந்த தொடை நயத்துக்காக கத்தும் குயிலோசை அப்படி பாடல் எழுதியிருக்காரு. அப்ப கத்தும் குயிலோசை என்பது வலுதான், இருந்தால் விளக்கு நாசைது வலு இல்லை, குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் மரபு வலு அமைதி. அடுத்து உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் பார்த்திருக்க. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது, பல சொல் ஒரு பொருளுக்குரியது. பாருங்க, கடி மலர், கடி நகர், கடி விடுதும், கடி நுனி. கடி மலர் மனமிக்க மலர், கடி நகர் காவல் மிக்க நகர், கடி விடுதும் அப்படியே விரைவாக விடுவோம், கடி நுனிய உரிமையா நுனி. அப்ப இந்த கடி அப்படிங்கிற ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. புரியுதுங்களா? ஒரு சொல் பல பொருளுக்கு உரிய உரிச்சொல். அடுத்து பாருங்க, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியது. உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களுமே மிகுதி அப்படிங்கிற பொருள் வருது. உருவசி, தவச்சிறிது, நனி நன்று. உரு, தவ, நனி அப்படின்னா மூன்றுமே என்னது? மூன்றுமே 3 பல்வேறு உரிச்சொற்கள் தான, ஒரே பொருள் என்னது? மிகுதி. அடுத்து வேற்றுமை உறுப்புகளும் அவற்றுடைய பொருட்களும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேற்றுமை, வேற்றுமைக்குரிய உறுப்பு, வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு, வேற்றுமை எந்தெந்த பொருட்கள் வரும், இது நம்ம பொதுவாக அட்டவணையா பார்க்குறோம். கொஸ்டினை மேக் பண்ணி படிச்சுக்கணும். அது முதல் வேற்றுமையிலிருந்து 8வது வேற்றுமை கொடுத்துருக்கு. முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது, ஏன்னா அது எழுவாய் வேற்றுமை. ஓகேங்களா? முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு இல்லை, ஆனால் முதல் வேற்றுமைக்கு சொல்லுறுப்புகள் இருக்கு. என்னது? ஆனவன், ஆவான், ஆகின்றவன். முதல் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்கு, பயனிலை ஏற்றலும் இருக்கு. இரண்டாவது வேற்றுமைக்குரிய உறுப்பு ஐ, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செய்யப்படுபொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது இரண்டாவது வேற்றுமை. இரண்டாவது வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு கிடையாது. மூன்றாவது வேற்றுமைக்கு உறுப்பு ஆல், ஆண், ஒடு, ஓடு. மூன்றாவது வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு கொண்டு, வைத்து, உடன், கூட. மூன்றாவது வேற்றுமைக்குரிய சிறப்பு கருவி வேற்றுமை என்றும், கருத்தா வேற்றுமை என்றும், உடனிகழ்ச்சி வேற்றுமை என்றும் அழைக்கப்படக்கூடியது மூன்றாவது வேற்றுமை.
எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை, செய்யப்படுபொருள் வேற்றுமை இரண்டாவது வேற்றுமை, கருவி கருத்த உடல்நிகழ்ச்சி வேற்றுமை எதுனா மூன்றாவது வேற்றுமை. அடுத்து நான்காவது வேற்றுமைக்குரிய உறுப்பு என்னது? கு. நான்காம் வேற்றுமை எந்தெந்த சொல் உறுப்புகள் வரும்? ஆக, பொருட்டு, நிமித்தம். நான்காம் வேற்றுமை எந்தெந்த பொருட்கள் வரும்? 8 வகையான பொருட்கள் வரும். என்னது? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இந்த 8 பொருட்கள் வந்து நான்காம் வேற்றுமை. அடுத்து ஐந்தாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் 2 உறுப்புகள் இருக்கு. இல், இன். ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இல், இன். ஐந்தாம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். இதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை சொல்லுறுப்புகள். அடுத்து இதுல பாருங்க, ஐந்தாம் வேற்றுமைக்குரிய அந்த பொருட்கள் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு அது, ஆது, ஆ. நம்ம அதுதான் சொல்லுவோம். அது, ஆது, ஆ. ஆறாம் வேற்றுமை சொல்லுறுப்பு உடைய. ஆறாம் வேற்றுமை பொருள் கிழமை. அப்ப கிழமை பொருளில் வந்தால் ஆறாம் வேற்றுமை. இதை உரிமை வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. உரிமை வேற்றுமைனாலும் ஆறாம் வேற்றுமை தான், கிழமை வேற்றுமைனாலும் ஆறாம் வேற்றுமை தான். ஏழாம் வேற்றுமையுடைய உறுப்பு கண், சொல்லுறுப்பு கிடையாது. ஏழாம் வேற்றுமை பொருள் இடம், காலம். எட்டாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு கிடையாது, ஏன்னா அது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. சொல்லுறுப்பும் கிடையாது. அழைத்தல் பொருள்ல வந்தால் என்னது? விழி வேற்றுமை. அப்ப உரிமை வேற்றுமை ஆறாம் வேற்றுமை, அழைத்தல் விழி வேற்றுமை என்பது எட்டாம் வேற்றுமை. அடுத்து பயன்பாட்டு தொடர்கள். அப்துல் நேற்று வந்தான். நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். நேற்று வந்தான் தன்வினை தொடர். நேற்று வருவித்தான், பயிற்றுவித்தான், கற்பித்தான் அப்படின்னா அது பிறவினை தொடர். வித்தான், கற்பித்தான், கற்றான் தன்வினை தொடர், கற்பித்தான் பிறவினை தொடர். கவிதா உரை படித்தால், இல்ல கவிதா உரையை படித்தால் அப்படின்னாலும் அது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படி செய்யப்பாட்டு வினை. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு படுபட்டது, பெருப்பட்டது வந்தால் செய்யப்பாட்டு வினை. இங்க பாருங்க, குமரன் மலையில் நனைந்தான். இது வந்து ஒரு நேர்மறையானது. அப்ப உடன்பாட்டு தொடர். குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது தகவலை சொல்லுது. அப்போ ஒரு செய்தி தொடராகும். எவ்வளவு உயரமான மரம், ஒரு ஆச்சரியத்தக்கம் ஆச்சரியக்குறி வர மாதிரி இருக்கிற உணர்ச்சி தொடர் சொல்றோம். உள்ளே பேசிக் கொண்டிருப்பது யார் என்ற வினா பொருளை தரக்கூடிய தொடர் வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது ஒரு கட்டளை, கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன். என்னது? பெயர் பயனிலை தொடர். பெயரை கொண்டு முடிகிறது. அதனால அடுத்து இந்த பா வகை பார்க்கலாம். வெண்பா ஆசிரியர் வகையிடையே உள்ள தொடர்புகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்பாவுக்குரிய பொது இலக்கணம் சொல்லியிருப்பாங்க. ஆசிரியர் பலர் அகவர் பொது இலக்கணம் பார்க்கலாம். வெண்பாவுக்குரிய ஓசை என்னது? செப்பல் ஓசை. ஆசிரியர் பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை. வெண்பாவுடைய சீருடைய தன்மையில் பார்க்கலாம். வெண்பாவுடைய ஈற்றடி பார்த்தீங்க, இறுதி அடி 3 சீராக இருக்கும். மித்த அடிகள் போல 4 சீராக இருக்கும். வெண்பாவுடைய இறுதி அடி எப்படி இருக்கும்? 3 சீர் தான். எடுத்துட்டா திருக்குறள் வந்து குறள் வெண்பா இறுதி அடி பார்த்தா 3 சீர் தான். மித்த அடிகள்லாம் 4 சீர் தான். அதுல இயற்சீர் வெஞ்சீர் மட்டும்தான் என்னது பயின்று வரும். ஆசிரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஈரசீர்கள் வந்து அதிகமா இருக்கும், காய்ச்சீர்கள் வந்து குறைவா இருக்கும். அது ஆசிரியப்பா. தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் வந்தால் அது வெண்பா. ஆசிரியத்தலை அதிகமாகவும் வெண்தலை கலித்தலை குறைவாகவும் வந்தால் அது ஆசிரியப்பா. கேட்பாங்க, ஈட்டடி முச்சிராகவும் ஏனின் ஆட்சியாக வரக்கூடியப்பா வெண்பா. ஈரசீர் அதிகமாகவும் காய்ச்சல் குறைவாக வந்தால் ஆசிரியப்பா. ஈர்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் வரக்கூடிய பாவகை வெண்பா. ஆசிரியர் தலைகள் மிகுதியாகவும் வெண்டலை கலித்தாய் விரவி வந்தால் அது ஆசிரியப்பா. அடுத்து அடி. வெண்பாவில் எத்தனை அடி வரை வரும் அப்படின்னா, வெண்பாவில் 2 அடி முதல் 12 அடி வரை இருக்கும். வெண்பாவுடைய பாடலடிகள் எத்தனை அடி முதல் எத்தனை அடி வரை அமையும்? 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். ஆசிரியர் போல 3 அடி முதல் பாடல் எழுதக்கூடிய மனநிலைக்கு ஏற்ப அமையும். அப்ப 2 அடி முதல் 12 அடி வரை அமையக்கூடிய பாவகை வெண்பா. 3 அடி முதல் எழுதக்கூடிய மனநிலைக்கு ஏற்ப அமையக்கூடியது ஆசிரியப்பா. இல்ல 13 அடிக்கு மேற்பட்டு வரக்கூடிய வெண்பாடான கலி வெண்பா. அடுத்து வெண்பாவில் பார்த்தீங்கன்னா ஈட்டுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். வெண்பாவில் ஈட்டுச்சீர் இதில் முடியும். நாள் மலர் காசு பிறப்பு நேர் நிறை நேர்வு நிறைவு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்தால் அது வெண்பா. ஆசிரியர் போட ஈட்டுச்சீர் ஏகாரத்தில் முடிவதுதான் சிறப்பு. ஆசிரியர் போட ஈட்டுச்சீர் ஏகாரத்தில் முடியும். வெண்பாவோட ஈட்டுச்சீர் நாள் மலர் காசு வாய்ப்பாடு ஒன்றை கொண்டு முடியும். அடுத்து பகுபதம் பார்க்கலாம். பெயர் பகுபதம். ஃபர்ஸ்ட்
பெயர் பகுபதத்துல 6 வகை இருக்கு. பொருள், பெயர், இட, காலம், சினை, பண்பு, தொழில். பொன்னன், நாடன். பொன்னன்னா பொருள் பெயர் பகுபதம். நாடன் இடப்பெயர் பகுபதம். சித்திரையான் காலப்பெயர் பகுபதம். கண்ணன் கண்ணன் சினைப்பெயர் பகுபதம். இனியன் பண்பு. உழவன் தொழிற்பெயர் பகுபதம். அடுத்து வினை பகுபதனா பகுபதமாக அமையும் வினையச் சொல் வினை பகுபதம். உண்கின்றான் உன், கின்று ஆண். உன்ன பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பெயர் பகாபதம். பெயர் பகாபதம். பகாபதம் என்பது பிரிக்க முடியாது. பெயர் பகாபதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம் நட, வா, படி, வால். மண், கொல், தில் போல இடைப்பகாபதம். உரு, தவ, நனிக்கலி பிரிக்க முடியுது உரி பகாபதம். அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பாக பொறுப்பெயருக்கு என்னென்ன சொல்லலாம். எடுத்துக்காட்டா பொறுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர். காலம் என்பது நொடி, நிமிடம், மணி, நாள், வாரம், மாதத்தோட பெயர், ஆண்டோட பெயர் காலப்பெயர். உறுப்போட பெயரை குறிச்சா அது சினை பெயர். கண், கை, இலை, கிளை, மலர். பண்பு நிறம், சுவை, அளவு, வடிவம், குணத்தை குறிக்க பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இப்ப நாம் தொழிற்பெயர் விகுதியில் பார்த்தோம். தல் விகுதி அல், மை, சி, கு, பூ, ஊ. இடுகுறி பெயர் மண், மரம், காற்று. இது இடுகுறி பெயர். இடுகுறி பொது பெயர் அப்படின்னா மரம், காடு. அதிலே சிறப்பு வாய்ந்த மரம், காடு எது? மாமரம், கருவேலங்காடு. இது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் ஏதோ காரணத்துக்காக காரணத்தின் பெயர்ல வச்சது. நாற்காலி, நான்காலி, கரும்பலகை. காரண பொது பெயர் என்னது? பறவை, அணி. பறவை பொது பெயர்னா காரண பொது பெயர்னா காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி, காரண சிறப்பு பெயர் வளையல். அடுத்து பெயர் இயற்சொல். இலக்கிய வகை சொற்கள் 4 நம்ம பார்த்திருக்கோம். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த பெயர் இயற்சொல் என்னது? இயற்சொல்லி 4 வகை இருக்கு. பெயர், வினை, இடையுறி. திரிலேயே அதே 4 வகைகள் இருக்கு. பெயர் இயற்சொல்னா மண், பொன். இயற்சொல்னா கற்றவர்கள் அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள். மண், பொன் எல்லாருக்கும் பொருள் விளங்க அது பெயர். நடந்தான், வந்தான் வினை இயற்சொல். அவனை, அவனால் இடை இயற்சொல். மாநகர், பெரிய நகர் எல்லாத்துக்குமே பொருள் விளங்கும் உரி இயற்சொல். திரிச்சொல் என்பது கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்க முடியும். அலுவம் என்று சொன்னால் கடல், மங்கம் என்று சொன்னால் கப்பல். அது கற்றவர்கள் மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் திரிச்சொல். அப்ப அலுவ, வங்கம் பெயர் திரிச்சொல். ஏம்பினான் பயின்றால் வினை திரிச்சொல். அன்ன, மான இடை திரிச்சொல். கூர்களி உரி திரிச்சொல். அடுத்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். ஒரு பொருள் குறித்த இந்த கப்பல், இந்த கப்பலின் ஒரே பொருளை தரக்கூடிய பல திரிச்சொல். வங்கம், அம்பி, நாவாய். இந்த பொருள் வங்கம், அம்பி, நாவாய் இது ஒரே பொருள் தான் தருது. அதான் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். அடுத்து பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்னா இதழ் என்பது ஒரு திரிச்சொல். ஆனால் பல பொருளை தருது. பூவியின் இதழை குறிக்குது, உதடை குறிக்குது, கண்ணிமையை குறிக்குது, பனையடை குறிக்குது, 4 இதழ். இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்லாகும். அப்ப திசை சொல்லுக்கு எடுத்துக்கிட்டதுன்னா சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம். கேணினா கிணறு, பெற்ற பசு. இது எல்லாமே வடமொழி அல்லாத பிற மொழியிலிருந்து வந்து தமிழ்ல வழங்கக்கூடிய சொற்கள் திசை சொற்களாக பயன்படுகிறது. ஏன்னா சண்டை போர்ச்சுகீசிய மொழி சொற்கள் தமிழ் மொழி வழங்கப்படுவது. திசை சொற்கள் பகுதி சார்ந்து ஒவ்வொரு மக்கள் வட்டாரம் சார்ந்து ஒவ்வொரு இதுல பேசுறாங்க. ஆனா பொருள் ஒண்ணுதான். அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் வேற. சில பகுதி கேணி, சில பகுதியில் கிணறுன்னு சொல்றோம். சில பகுதியில் பசு, சில பகுதியில் பெற்றம். சாவி அப்படின்னா தமிழ் திறவுகோல். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் வந்து வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் இன்னும் நம்ம பயன்படுத்த திசை சொற்கள். வட சொல் அப்படின்னா வடமொழி சொல்லுதான், சமஸ்கிருத மொழி சொற்கள். இதுல 2 வகை இருக்கு. தற்சமம், தற்பவம். தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னா வடமொழி எழுத்துக்களை அது தமிழ் மொழி எழுத்துக்கள் மாதிரி இருக்கும். வடமொழி அந்த சொல் அப்படியே பயன்படுது. கமலம், அலங்காரம். இது வடமொழி இருப்பது போன்றே தமிழ் அப்படியே எழுதுன்னா தற்சமம். கமலம்னா தாமரை, அலங்காரம் ஒப்பனை. வடமொழியில அப்படிதான் இருக்கு. தமிழ்ல அப்படியே சொல்றா தற்சமம். எழுத லட்சுமி என்பதை லக்குமி என்றும், விஸ்ரம் என்பதை விடம் என்றும் அப்படியே தமிழ் படுத்தி எழுதுனா தற்பவம். விபீஷணன், வீடனன், லட்சுமணன், இலக்குவன். இதெல்லாம் என்னது? தற்பவம். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் எழுதுனா கமல, அலங்காரம், தற்சமம். லட்சுமி என்பதை லக்குமி என்றும், விஸ்ரம் என்பதை விடம் என்றும் மாத்திரம் தற்பவம். வட சொல்ல 2 வகை. அடுத்த அசை சொற்களை பயன்படுத்துறோம். குறில் எழுத்து குறிக்க என்ன சொல்ல? கரம். குறில் எழுத்துக்கிட்டு குறிக்க அசை சொல் கரம். அகரம். ஆவ குறிக்க அகரம். ஈவ குறி ஈகரம். ஊ குறி உகரம். நெடில் எழுத்துக்களை குறிப்ப கான், ஐகான், அவ்கான். நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம்.
குறில் நெடியது குறிக்க காரம் பயன்படுது, நெடியது குறிக்க கான் பயன்படுது, குறில் நடி ரெண்டே குறிக்க காரம். மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். ஆயுதத்தை குறிக்க கேனம், அகேனம். அடுத்து குற்றியலுவத்தோட நம்ம 6 வகையில் பார்த்தோம். நெடில் தொடர் குற்றியலுகிறோம். 2 எழுத்துக்களை மட்டும் பெற்று வரக்கூடிய குற்றியல் நெடில் தொடர். பாகு, மாசு, பாடு, காது. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகிறோம் ஆயுத தொடர். உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வர குற்றியலுகிறோம் உயிர் தொடர். அப்ப ஈற்று அயல் எழுத்தை நோக்க குற்றியில் ஒரு 6 வகைப்படும். இறுதி எழுத்தாக குசுடுது வல்லின உயிர்மை குறியில் இருக்கும். வல்லின மைகள் தொடர்ந்து வரக்கூடியது மண் தொடர். மெல்லின மைகள் தொடர்ந்து வரக்கூடியது மென் தொடர். இடையின மைகள் தொடர்ந்து வரக்கூடியது இடைத்தொடர் குற்றியில் வரும். அப்ப எந்த எழுத்தை தொடர்ந்து வருதோ அந்த தொடர் குற்றியில். ஈற்று அயல் எழுத்தை நோக்கதான் குற்றியில். இறுதி எழுத்து குசுடுது ஏதாவது வல்லின உயிர்மை ஒன்றை பெற்று வரும். அடுத்து குற்றிய லிகரம். இந்த குற்றியல் உகரத்துக்கு மாத்திரை குறைந்துதான் ஒழிக்குது. அரை மாத்திரை தான். உகரத்தை தனியா சொல்லும் போது 1 மாத்திரை, இந்த மாதிரி எழுது சேரும்பொழுது அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவுல ஒழிக்குது. குற்றியல் இகரம் குறைந்த ஓசையுடைய இகரம் அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவுதான் ஒழிக்குது. இது 2 இடங்கள்ல வருது. 1 கொக்கு கூட்டல் யாது, தோப்பு கூட்டல் யாது. நிலைமொழி ஈட்டுல உகரம் இருந்து வறுமொழி முதலில் எகரமாக வந்தால் இந்த உகரம் இகரமாக தெரியும். கொக்கு யாது, வரகுற்றல் யாது, வரகு யாது. எனப்படுவது கூடாது, எனப்படுவது யாது. நிறமொழி ஈற்று உகரம் இருந்து வருமொழி முதல் எகரம் வந்தால் உகரம் இகரமாக தெரியும். அந்த இகரம் அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். அடுத்து 2வது இடம் எப்படி குற்றியல் இகரம். கேள் கூட்டல் மியா, செல் கூட்டல் மியா. லகரம் பொதுலகரம் வரும்பொழுது நகரம் டன் நகரமாகவும், லகரம் பகர்லகரம் நகரம் ரன் நகரமாகவும் தெரியும். அப்படி சொல்லும் போது அங்க இகரம் குறைந்துதான் ஒழிக்கும். கேள்மியா, கேன்மியா, செல்மியா, சென்மியா. குற்றியல் இகரம் தற்போது உடனே வழக்கத்தில் இல்லை, ஆனா செயல் இலக்கியங்கள்ல காணப்படுகிறது. அடுத்து இயல் போலக்கூடிய 3 வகைகள். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுக்கு எடுத்துக்காட்டு எதுனா நீளம், மரம், வான், எழுது. இலக்கண போலி புறநகர், கால்வாய், தசை, கடைக்கன். மருவு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள் மருவு. கோவை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணத்தை குடந்தை, எம் தந்தை எந்தை, போது. சோழநாடு சோநாடுன்னு சொல்றோம். தென்னைவழி நெல்லைன்னு சொல்றோம். இடக்கடக்கல் என்னன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கடை. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தது குழந்தை அப்படின்னு சொன்னா இடக்கடக்கல் தகுதி வழக்கில் வரக்கூடியது. இது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது. மங்களம்னா மங்களம் இல்லாத சொற்களை நீக்கிவிட்டு மங்களகரமான சொற்களை பயன்படுத்துவது. போல என்ன சொல்லணும், திருமுகம் சொன்னா மங்களம், கருப்பாட வெள்ளாடுன்னு சொன்னா மங்களம், விளக்கை அணை என்று சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவைன்னு சொல்லணும், சுடுகாடு நன்காடுன்னு சொன்னா மங்களம், இறந்தாரை துஞ்சினார் என்று இயற்கை எழுதினார் என்று சொன்னால்தான் மங்களம். குழுவக்குறி என்பது பிறர் அறியாமல் அனைவருக்கும் தெரியாமல் தான் இருக்கக்கூடிய தன்னுடைய குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் பேசக்கூடியது குழுவக்குறி. ஒரு குழுவினருக்கு மட்டும் புரியக்கூடிய வகையில் பேசுவது. எடுத்துக்காட்டா பொற்கொள்ளர்கள் பொன்னை பரி என்பர். பொற்கொள்ளர்கள் பொன்னை பரி என்கிறாங்க. அவர் பரினா யாருக்கு புரியாது, யாருக்கு புரியும், பொற்கொள்ளர்களுக்கு புரியும், அவங்க அடைய குழுவுக்கு புரியும். யானைப்பாளர்கள் ஆடையை காரை என்பர். அது யானைப்பாளனை குழுவுக்கு புரியும். அப்ப ஒரு குழுவுக்கு புரியக்கூடிய வகையில் பேசுவது, அதுதான் குழுவக்குறி. ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது நீங்க எல்லாரும் படிச்சா கொஞ்சம் ஈஸியா ஷார்ட்டா பார்க்கும்போது இப்படி வந்தா இதுதான், இந்த இலக்கணம் தான், இந்த இலக்கண குறிப்பு தான் அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சு பார்க்கணும். இலக்கணம் புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.